ரிஸ்க்லயே போயிட்டு இருக்கு சத்யா. உனக்கு எனக்கு ஒரு ரிஸ்க்லயே. ஒரு பூச்சாண்டி உன் சின்ன பொண்ணு கையில மாட்டி அவளை கண்டுபிடிச்சலாம் நீயும். அதை தேடி நீ வருவேன் நானும். அப்படி இப்படி ஒரே இடத்துக்கு வந்து சேர்த்துட்டோம்ல. என் பொண்ணுங்கடா. என் தேன்மொழி எங்க? ஈஷாவை நான் பார்க்கணும். என் கண்ணு முன்னாடி அவளை நிறுத்து. என் கையில அவளை ஒப்படைச்சிட்டு நீ இவளை கூட்டு போ. பேச்சுவார்த்தைக்கு இங்க இடமே இல்ல. உன் சிச்சுவேஷன் மறந்து நீ பேசிட்டு இருக்க. என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அங்க இருக்கிற ஆளுங்க 3 பேர் அந்த பொண்ணை ஒப்படைச்சு போயிட்டே இரு. உன் பொண்ணு உன்கிட்ட வந்து சேருவா. எனக்கு அதுக்கு மேல தேவையில்லை. நீ எனக்கு வேணும், அது வேற பிரச்சனை. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். தைரியமா ரிஸ்க் எடு சத்யா. இங்க நாங்க 15 பேர், உன் ஆளுங்க 3 பேர். சுட்டு தட்டு போயிட்டே இருப்போம். அவ விரல் ஒண்ணு வெட்டி தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். தேன்மொழி கிடைக்கலன்னா எனக்கு இது வெறும் பணம் தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போச்சுன்னு போயிட்டே இருப்பேன். ஆனா உனக்கு அப்படி இல்ல. இல்ல அப்படிதானே உனக்கும்? எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்கு. அவ என்ன இருந்தாலும் உன் பொண்ணு இல்லல்ல? என்ன சத்யா? அவங்க அம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, அதுவும் என்னால.